அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தில் வலியுறுத்தி கூறப்பட்டுள்ள 5 கடமைகளில் 3வது இடத்தை பெறுகிறது நோன்பு. இந்த நோன்பின் மாதமான ரமலான் மாதத்தை நாம் இப்போது அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு அதிகமான நன்றிகளை கூறிக்கொள்வோம். இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு இருப்பது ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் கடமையாகும். நோன்பு கட்டாய கடமைகளில் ஒன்று என்பதால் அதை விடுவது மிகப்பெரிய பாவமாகும் என்று குர்ஆன் கூறுகிறது. இஸ்லாம் ஒரு எளிமையான மார்க்கம். நம் வல்ல இறைவன் யாரையும் அவர்கள் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான். இதனால் சிலருக்கு மட்டும் அல்லாஹ் இதிலிருந்து விலக்கு அளித்திருக்கிறான். இவர்கள் நோன்பை விடுவதால் இவர்களுக்கு எந்தவித பாவமும் இல்லை. அவர்கள் யார் யார் என்று இந்த வீடியோவில் தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க. முதலாவது ஹைலு மற்றும் நிஃபாஸ் உள்ள பெண்கள். ஹைலு என்பது பெண்களுக்கு மாதத்திற்கு ஒரு முறை ஏற்படும் மாதவிடாய் ஆகும். நிஃபாஸ் என்பது பெண்கள் குழந்தை பெற்ற பிறகு ஏற்படும் இரத்தப்போக்கு ஆகும். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று ஒரு பெண்ணிற்கு ஏற்பட்டால் உடனே அவர்கள் நோன்பை விட்டுவிட வேண்டும். அது பகல் நேரமாக இருந்தாலும் சரி, சூரியன் மறைவதற்கு 1 நிமிடம் முன்பாக இருந்தாலும் சரி, இந்த பெண்களுக்கு அல்லாஹ் நோன்பை விட்டு விடுவதற்கு அனுமதி அளித்துள்ளான். ஆனால் இந்த விடுபட்ட நோன்புகளை அவர்கள் மீண்டும் கலா செய்து மற்ற நாட்களில் பிரித்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் நோன்பில் இருந்து சலுகை அளிக்கப்படுகிறது. கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் நோன்பு காலங்களில் நோன்பு வைப்பதால் தன் உடல் நலத்திற்கோ அல்லது தன் குழந்தையின் உடல் நலத்திற்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்று அஞ்சினால் அவர்கள் நோன்பு நோக்க தேவையில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்தது நோயாளிகள். ஒருவருக்கு உடம்பு சரியில்லை, நோன்பு வைத்தால் மேற்கொண்டு உடம்பு சரியில்லாமல் போகும் என்ற காரணம் வந்தால் அவருக்கு நோன்பை விட அனுமதி உண்டு. ஆனால் அந்த விடுபட்ட நோன்பை அவரது உடல்நிலை தேறிய பின் கலா செய்து மீண்டும் வைக்க வேண்டும். இப்பொழுது உள்ள காலத்தில் சிறிய தலைவலி, வயிற்று வலி, நோன்பு வைத்தால் உடல் எடை குறைந்து விடுவோம் என்ற காரணத்திற்காகவெல்லாம் நோன்பை விடுகிறார்கள். இது மிகப்பெரிய பாவமாகும். அடுத்தது வயது முதிர்ந்த பெரியோர்கள். வயது முதிர்ந்தவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய சலுகை அளிக்கிறான். அர்-ரஹ்மான் மிகப்பெரிய கருணையாளன். அவர்கள் நோன்பை மீண்டும் கலா செய்ய வேண்டிய அவசியமில்லை. அதற்கு பதிலாக ஒரு மிஸ்கினுக்கு உணவு வாங்கி கொடுத்தால் போதுமானது. உதாரணமாக 30 நோன்பும் வைக்கவில்லை என்றால் 30 நாட்களுக்கு 30 ஏழைகளுக்கு உணவு அளிக்க வேண்டும். நீண்ட தூரம் பயணம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் நோன்பில் இருந்து சலுகை அளித்திருக்கிறான். அந்த காலத்தில் ஒரு இடத்தில் இருந்து மற்ற இடத்திற்கு செல்வதற்கு ஒட்டகைகளை பயன்படுத்தினார்கள். பாலைவனம் என்பதால் மக்கள் மிகவும் சோர்ந்து போனார்கள். ஆனால் இந்த நவீன காலத்தில் ஒரு இடத்திற்கு பயணம் செய்வது மிக எளிதான ஒன்றாக மாறிவிட்டது. அதனால் பயணம் செய்யும் போது நீங்கள் நோன்பு நோட்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் தாராளமாக நோன்பு நோக்கலாம். நோன்பு நோற்றுக்கொண்டு அந்த பயணத்தை தொடர முடியாது என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் அந்த நோன்பை விட்டுவிடலாம். ஆனால் இந்த நோன்பை மீண்டும் கலா செய்து வைக்க வேண்டும். தற்போது உள்ள காலத்தில் மக்கள் டூர் செல்வதற்காகவும் பெருநாள் ஆடை எடுக்க ஷாப்பிங் செல்வதற்காகவும் நோன்பை விடுகிறார்கள். கண்டிப்பாக அவர்கள் நோன்பின் அருமை தெரியாதவர்களாகவே இருப்பார்கள். இஸ்லாத்தின் சட்டங்கள் மனிதர்களின் இயல்புக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளன. கட்டாய கடமையான நோன்பில் இருந்தே மனிதர்களுக்கு அவன் அளிக்கும் சலுகை மூலம் அவன் அர்-ரஹீம் மிகப்பெரிய கருணையாளன் என்று மக்களுக்கு உணர்த்துகிறது. எப்படி அல்லாஹ் அவனின் அடியானின் நிலைமையை புரிந்து கொண்டு நோன்பிலிருந்து சலுகை ஏற்படுத்தி கொடுத்தானோ அதே போல் நாமும் நம் படைத்த ஏக இறைவனை அஞ்சிக் கொண்டு அவன் வலியுறுத்தி கூறிய நோன்பினை தவறாமல் பிடிப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.